ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிஸ் ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி அவுள் வடை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: 2 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசி, ஊற வைத்த பார்லி அரிசி, சிகப்பரிசி அவுள், ஊற வைத்த பார்லி அரிசி, நறுக்கிய வெங்காயம், துருவிய இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கருவேப்பிலை, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், சுவைப்பதற்கு தேவையான உப்பு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வைத்த ஜவ்வரிசியையும் பார்லி அரிசியும் போட்டு நல்லா மழை அரைச்சிக்கணும். பதத்துக்கு அரைச்சிக்கணும். நல்ல மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பவுலில் துருவிய இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சி செரிமான கோளாறை நீக்கும், உடலுக்கு நோய் சக்தி இன்க்ரீஸ் படுத்தும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சிறிதளவு வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வடை பதத்துக்கு கலந்துக்கணும். அது கூட சிகப்பரிசி அவுள் கலந்துக்கணும். நல்லா வடை பதத்துக்கு அந்த கலவையை கலந்துருக்கணும். இப்போது நமக்கு வடைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இப்போது வடை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வடை மாதிரி தட்டி போடலாம். இப்போது நம்ம இதில் கலந்துருக்கிறது பார்லி அரிசி. பார்லி அரிசி பெரியவங்களுக்கு ஜென்ரலாக வரது கை கால் மூட்டு வலி. பார்லி அரிசி ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த மூட்டு வலி ப்ராப்ளம்லாம் இருக்காதுங்க. உடல் சூட்டையும் குறைக்கும். அப்புறம் சிகப்பரிசி அவுள் கலந்துருக்கோம். சிகப்பரிசி அவுள் குழந்தைங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாங்க. அவங்க உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வடை ஒன் சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடை நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சுவையான வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடைக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சாஸ் நல்லா இருக்குங்க. நாங்கள் வீட்டிலவே தக்காளி சாஸ் ரெடி பண்ணோம். அந்த தக்காளி சாஸ் எப்படி பண்ணோம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் காட்டுறோம். சூப்பரான சுவையான வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வடையில் நல்லா மொறுமொறுப்பு தன்மையும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த வடையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஒரு ஜூஸியாக க்ரீமியாக இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.